திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட தலக்காஞ்சேரியில் கொட்டப்படும் குப்பைகளால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். 50,000 டன்னுக்கு மேல் குப்பை தேங்கி உள்ளதால் துர்நாற்றம் வீசுவதோடு குப்பையை எரிப்பதால் மூச்சு திணறலும் ஏற்படுகிறது. இதனால் அந்த பகுதி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதனால் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இது குறித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான குடிநீர் வசதி இல்லாததால் ஏழை எளிய மக்கள் தாகத்தோடு திரும்பிச் செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. மேலும் பெரும்பாலான இருக்கைகள் சேதமடைந்த நிலையிலேயே காணப்படுகிறது. திறனற்ற திமுக அரசு பேருந்து நிலையத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்காமல் அலட்சியமாக இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்ததால் 8 வயது சிறுவன் பலியானதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாக்காங்குடி கிராமத்தைச் சேர்ந்த பவித்ரன் என்ற சிறுவனுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதால் சிதம்பரம் கீழ வீதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது சிறுவனுக்கு உடல்நிலை மோசமானதால் மேல் சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்த நிலையில் சிறுவன் இறப்பிற்கு தனியார் மருத்துவமனையின் தவறான சிகிச்சையே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து வரும் தனியார் மருத்துவமனை குறித்த குற்றச்சாட்டுகளை திமுக அரசின் சுகாதாரத்துறை கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐயாபுரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் புதிதாக கார் வாங்குவதற்காக ஷோரூமில் விசாரித்துவிட்டு வீடு திரும்பிய போது வீரிருப்பு பகுதியில் சாலையோரத்தில் உள்ள புளிய மரம் மீது மோதி கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் முறையாக சாலையோர தடுப்புகளை அமைக்காததால் விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வங்கியில் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாத மன உளைச்சலில் விவசாயி தற்கொலை செய்து கொண்டார். மீஞ்சூர் அருகே வசித்து வந்த முத்துராஜ் விவசாயத்திற்காக வங்கியில் 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார். இவர் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் சிரமம் அடைந்து வந்த நிலையில் வங்கியைச் சேர்ந்தவர்கள் இவரை தொந்தரவு செய்ததாக தெரிகிறது. இதனால் விரக்தி அடைந்த அவர் தனது வீட்டின் உள்ள குளியறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை அளித்த போலி மருத்துவர் தலைமறைவானார். நெமிலி அடுத்த காட்டுப்பாக்கத்தில் லோகநாதன் என்பவர் முறையாக மருத்துவம் படிக்காமலேயே கிளினிக் நடத்தி வந்துள்ளார். மக்கள் நலனிற்காக அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா கிளினிக் திட்டத்தை ஸ்டாலின் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் முடக்கி போலி மருத்துவர்கள் உருவாக்க வழிவகை செய்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லடம் அருகே வாவிப்பாளையம் பகுதியில் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி விவசாய பகுதியில் நாப்கின் தொழிற்சாலை கட்ட அனுமதி வழங்கியதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தனக்கு தெரியாமலேயே வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுமதி அளித்ததாக ஊராட்சி செயலாளர் எழுத்துப்பூர்வமாக பொதுமக்களிடம் விளக்கமளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் நிர்வாக சீர்கேடு அடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூரில் பள்ளி மாணவி டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முடினாம்பட்டு மேல்விளாச்சூர் பகுதியைச் சேர்ந்த சிவானி என்ற சிறுமி 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாணவி சிவானி டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விடியா திமுகவின் மாரத்தான் அமைச்சர் விளம்பரம் தேடுவதில் செலுத்தும் அக்கறையை டெங்கு விழிப்புணர்விலும் செலுத்த மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராய ஊழல் மற்றும் கள்ளச்சாராயத்தை விற்பனைக்காக வைத்திருந்த 2 சிக்கினர். பெருக்கஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி மற்றும் சிந்தாமணி ஆகியோர் ஓடை பகுதியில் கள்ளச்சாராயம் தயார் செய்து விற்பனை செய்து வந்துள்ளனர். தற்போது இருவரும் பிடிபட்ட நிலையில் 160 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல் மற்றும் 12 லிட்டர் கள்ளச்சாராயம் அழிக்கப்பட்டது. கள்ளச்சாராய தயாரிப்பிற்கு உடந்தையாக இருந்த சித்ரா, முருகேசன், மாரிமுத்து ஆகிய 3 தலைமறைவான நிலையில் அவர்களை பிடிக்க முடியாமல் ஏவல் துறையினர் திணறி வருகின்றனர். 70க்கும் மேற்பட்ட மரணங்களுக்கு பின்னும் கள்ளக்குறிச்சியில் கட்டுக்கடங்காமல் கள்ளச்சாராயம் ஓடும் நிலையில் 3 தப்பியது குறித்து விடியா திமுக அரசின் காவல்துறை பதில் சொல்லுமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கரூர் மாவட்டம் தலைமை தபால் நிலையம் முன்பு
கள் இறக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பனை பொருட்கள் விற்பனை மூலம் மாநிலத்தின் பொருளாதாரம் உயரும் எனவும் கள்ளுக்கு விதித்துள்ள தடையை நீக்கவும் வலியுறுத்தி ஸ்டாலின் அரசுக்கு கடிதம் அனுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மது ஒழிப்பு என வாக்குறுதி அளித்து ஏமாற்றிய ஸ்டாலின் அரசு கள்ளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்காமல் தென்னை மற்றும் பனை விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர்.